பிரம்மருக்கென்று தனியாக உள்ள கோவில்கள் மிக சில. அவற்றில் மிக முக்கியமானது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள புஷ்கர் என்ற இடத்தில் அமைந்துள்ள கோயில். புஷ்கர் ஏரிக்கு மிக அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த ஏரியை சுற்றி 100க்கும் அதிகமான சில சிறிய கோயில்கள் உள்ளன. ஆனாலும் இவற்றில் அந்தணர்கள் யாரும் பூஜை செய்யவும், யாகம் நடத்தவும், யாசகம் பெறவும் தடை செய்யப்பட்டுள்ளனர். காரணம் என்ன தெரியுமா? இந்த காணொளியில் அறியலாம். சிவனின் சாபத்தால் தனக்கென்று எந்த கோவில்களும் இல்லை. ஆகவே ஒரு கோவிலை தனக்காக உருவாக்கி தரும்படி பிரம்மர் விஷ்ணுவிடம் கேட்டார். ஆனால் விஷ்ணுவோ தான் படைப்பவன் அல்ல, காத்து நிற்பவனே, என்னால் என்ன செய்ய இயலும் என்று கூறிவிட்டார். பிரம்மர் மிகவும் வருந்தி கேட்க விஷ்ணுவோ தனது கையில் இருந்த தாமரை மலரை பூலோகத்தில் வீசினார். அது எந்த இடத்தில் விழுகின்றதோ அங்கே ஒரு ஏரி உண்டாகும் எனவும் அங்கே உனது கோயிலை அமைத்துக்கொள் என்றும் கூறினார். அந்த மலர் விழுந்த இடம் புஷ்கர் என்று அழைக்கப்பட்டது. புஷ்கர் என்றால் நீல தாமரை என்ற பொருள். அங்கே வந்த பிரம்மர் ஏரியின் கரையில் தனது பிள்ளைகளான மனிதர்களை காக்கும் பொருட்டு மிக பெரும் யாகத்தை நடத்த விரும்பினார். ஆகவே அந்தணர்களை அழைத்து பெரும் யாகம் ஒன்றை உருவாக்கினார். மேலும் கொடிய அரக்கர்களிடமிருந்து யாகத்தை காக்க 4 திசைகளிலும் மலைகளை உருவாக்கினார். வடதிசையில் நீலகிரி மலையையும், தென் திசையில் ரத்னகிரி மலையையும், கிழக்கு திசையில் சூரியகிரி மலையையும் மற்றும் மேற்கு திசையில் சென்சூர மலையையும் உருவாக்கினார். மலையில் காவலர்களாக தேவர்களை நியமித்தார். யாகம் தொடங்கியது. பின்னர் யாகத்தின் நடுவில் பிரம்மனின் மனைவியான சரஸ்வதி வட மாநிலத்தில் சாவித்ரி என்றே அறியப்படுகிறார். அவர் அகூதி தர வேண்டும். அச்சமயத்தில் அவர் தனது தோழிகளான லக்ஷ்மி தேவி, பார்வதி தேவி மற்றும் இந்திராணியை அழைத்து வர சென்று விட்டார். யாகம் தடைப்பட்டு விடக்கூடாது என்று எண்ணிய பிரம்மர் குஜ்ஜர் இன பெண்ணான காயத்ரியை மணந்து யாகத்தை முடித்தார். அப்பொழுதுதான் சாவித்ரி தனது தோழிகளுடன் அங்கே வந்து சேர்ந்தார். பிரம்மர் வேறு ஒரு பெண்ணை மணந்ததையும் யாகத்தை அவளை வைத்து நடத்தி முடித்ததையும் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டார் சாவித்ரி. ஆகவே திருமணத்தை நடத்தி வைத்த அந்தணர்களை சபித்தார். அவர்கள் இந்த ஏரியில் இப்பொழுது யாகம் நடந்த இடத்தை தவிர வேறு எந்த கோவில்களிலும் பூஜையோ யாகமோ நடத்தக்கூடாது என்றும் யாரிடமும் யாசகம் பெறக்கூடாது என்று சபித்தார். பின்னர் கோபம் குறைந்து அங்கே இருந்த ரத்னகிரி மலையில் போய் அமர்ந்தார். அங்கே இப்பொழுது சாவித்ரி தேவிக்கு என்று ஒரு கோயில் உள்ளது. தேவியின் சாபத்தின்படி இன்றும் அங்கே வாழும் அந்தணர்கள் வேறு எங்கேயும் சென்று யாகமும் கடவுள் வழிபாடும் நடத்துவதில்லை. இந்த ஏரிக்கரையில் மட்டும் நடத்தும் யாகத்தில் கிடைக்கும் யாசகத்தை மட்டுமே பெறுகின்றனர். மேலும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திற்கு கொடுக்கும் நன்கொடையை கோவில் அறக்கட்டளை இவர்களின் குடும்பத்திற்கு பிரித்து கொடுக்கின்றது.